Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராமநாதபுரம் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி சாலையில் குளம் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். அந்த நீரை அகற்றுவதற்கான பணிகள் ஏதேனும் முடுக்கிவிடப்பட்டிருக்கா? விவரம் என்ன? வணக்கம் சோதரி. ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்களுடைய பிரதான பிரச்சனையாகவும் அன்றாட தலைவலியாகவும் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது தினசரி நிகழ்வாக இருந்து வரக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக வடக்கு தெரு, செட்டிய தெரு, கேணிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோமேயான இளங்கோவடிகள் தெரு பகுதியில் அதிக அளவில் உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதும் குளம் போல பாதாள சாக்கடையுடைய கழிவுநீர் வெளியாகி இருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அது குறித்து பல முறை அந்த சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளும் புகார் அளித்தும் கூட அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்ற அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை எடுத்து தங்களுக்கு ஏராளமான நோய்கள் ஏற்படுவதாகவும் இதனை அப்புறப்படுத்துவதற்கு மட்டுமல்லாது தொடர்ச்சியாக நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துரிதமாக செயல்பட்டு அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக இவற்றை அப்புறப்படுத்துவது ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தீராத பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த பாதாள சாக்கடை கழிவுநீர் உடைப்பு குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி மக்கள் மற்றும் இளங்கோடி மக்கள் சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.